நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல நம்ம பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்காது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளா பண்ண முடியுமோ, அவ்வளோ சிம்பிளா பண்ணியிருந்தோம். ஏன்னா, நார்மலா ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு என்ன செலவாகுமோ, அத அப்படியே வந்துட்டு பாதியா கம்மி பண்ணிட்டு, அந்த பாதி அமௌண்ட் நம்ம வந்துட்டு சிக்கனம் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம ஹோமுக்கு தான் கொடுத்துருந்தோம். ஒரு சிம்பிளான பர்த்டே ஃபங்க்ஷன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. டெக்கரேஷன்ஸ் வந்துட்டு முந்தின நாளே வந்து பண்ணி தந்துட்டாங்க. அதுக்குமே நாங்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலை. இந்த ஹோல் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னா 3 பக்கமுமே ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீன், இந்த கேக் வைக்கிற இந்த பாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த பலூன்ஸ் எல்லாமே சேர்த்து 5000க்குள்ளே வர மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பாவோட பர்த்டே தீம் பார்த்தீங்கன்னா ரெயின்போ தான். இது வந்துட்டு நாங்கள் யாருமே சூஸ் பண்ணலை. அண்ணா பொண்ணு ஆசைப்பட்டாங்கங்கிறதுக்காக ரெயின்போ தீமில் டெக்கரேஷன், ரெயின்போ தீமில் கேக் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம். மற்றபடி நாங்களாக இப்படி தான் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை. இந்த டெக்கரேஷனுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன பேனர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே டிசைன் பண்ணுது ஸ்டுடியோவில் கொடுத்து. இது வந்துட்டு இந்த டெக்கரேஷன் பட்ஜெட்டில் கவர் ஆகாது. இது கூட நம்மளே பலூன்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மி ஆகியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு நாங்களே தான் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய வேலை, க்ளீனிங் ஒர்க்கு அது இதுன்னு நிறைய போயிட்டு இருந்ததுனால, சமையல் வேலைகள் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு இருந்ததுனால எங்களுக்கு இதுக்கு டைம் கிடைக்காதுங்கிறதுக்காக தான் இதையுமே நாங்கள் வந்துட்டு வெளியே ஒப்படைச்சிருந்தோம். இல்லைன்னா சிம்பிளாக நாங்களே ஸ்க்ரீன் ரெடி பண்ணிவிட்டு நாங்களே பலூன்ஸ் எல்லாம் ஊதி ஓட்டியிருந்தோம்னா ஒருவேளை இதில் பாதி அமௌண்ட்டில் கூட இதை முடிச்சிருந்துருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் ரொம்ப இடம்லாம் கிடையாது. பந்தல் வந்துட்டு மொட்டை மாடியில் தான் போட்டிருந்தோம். ஏன்னா பகல் டைம் ஃபங்க்ஷனுங்கிறதுனால வெயில் இருக்கும், மழை எதுவும் பெஞ்சாலும் கஷ்டங்கிறதுனால பந்தல் வந்துட்டு மொட்டை மாடியில் போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நடந்த, எங்கள் கல்யாணத்துக்கு பிறகு நடந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்துட்டு முன்னாடி இருக்கிற பார்க்கிங் ஏரியாவில் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக ஆட்களை கூப்பிட்டுருந்ததுனால அந்த இடம் பத்தாது. அப்படின்னா நிறைய பந்திகள் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுனதுனால மேலேயே பந்தலெல்லாம் போட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஹோட்டல்ல எல்லாம் ஆர்டர் பண்ணல. நாங்களே திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சமையலுக்கு ஆள் வச்சு அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். இப்படி பண்ணதுனாலையுமே எங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த சாப்பாடு செலவு குவாலிட்டியாகவும் சாப்பாடு இருந்துச்சு. ப்ளஸ் அதுக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸுமே பாதிக்கு பாதி அப்படியே குறையிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னன்னா இந்த பொருட்களெல்லாம் கீழே இருந்து மேலே கொண்டு வைக்கிறது, திரும்ப மேலே இருந்து கீழே கொண்டு இறக்குறது இந்த மாதிரிப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குப்பையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அது எங்களுக்கு கிடையாது. அதை கொண்டு வந்தவங்களே மேலே கொண்டு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகும்போதுமே நம்ம மேலே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே வீட்டிலே நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது அப்போ தான் அது ஒரு ஃபங்க்ஷன் வீடுங்கிறதுக்கான ஒரு வைபே இருந்த மாதிரி இருந்துச்சு. பாப்பாவோட ஃபங்க்ஷனில் தான் நான் இந்த மாதிரி பெரிய அடுப்பே பார்த்துருக்கேன். அந்த அடுப்பு பார்த்துருக்கேன் சிங்கிளாக இருக்கிறது. உள்ளவே 3 ஃபயர் ஆகிற அந்த ஏரியா இருக்கிற இந்த பெரிய அடுப்பு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நைட்டுக்குள்ளே, முந்தின நாள் நைட்டுக்குள்ளே எல்லாமே கொண்டு ப்ராப்பராக செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் காற்று பயங்கரமாக இருந்ததுனால இந்த பந்தல் வந்துட்டு அங்கங்கேயா ஆடி, அங்கங்கேயா அந்த கிளாத் வந்துட்டு கட்டி வச்சுருந்தது அவிழ்ந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அதை காலையில் வந்து அவங்க சரி பண்ணி தரதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்துட்டு நாங்கள் தூங்கலை. ஏன்னா நாளைக்கு பர்த்டேக்கு வந்துட்டு காலையிலே நம்ம வீட்டில் தான் சாப்பாடு ரெடி பண்ணுறோம். அதுவுமே நம்ம கடையில் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு 30 பேர்கிட்ட வந்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலையிலே வர்றதா சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம தான் குக் பண்ண போகிறோம். நம்ம இப்போ தூங்கினோன்னா அது சரிப்பட்டு வராது. ஏர்லி மார்னிங் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா தனியாக பண்ணணுங்கிறதுனால நானே தான் சிக்கன் கிரேவி பண்ணி அவங்களுக்கு தேவையான சிக்கன் கிரேவி, சட்னி, சாம்பார், கேசரி, அதுக்கப்புறமா இட்லி, காஃபி எல்லாமே நானே ரெடி பண்ணேன். கரெக்டாக இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கவுமே ஆட்கள் வர தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறவுமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை.
காலையில 8:30க்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்க கால் பண்ணி வரவான்னு கேட்கும்போது பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டா வர சொல்லிட்டு, நாங்க ஃபர்ஸ்ட்டா பாப்பாவ எழுப்பி குளிக்க வச்சு, அவங்களையுமே ரெடி பண்ணி விட்டுட்டு, வந்தவங்கள சைட் பை சைடு பார்த்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க ரெடியாகவே இல்ல. டைமே இல்ல. பாப்பாக்கு வந்துட்டு இடையில இடையில ஃபோட்டோ ஷூட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோட்டோ ஷூட்டுக்குமே நாங்க ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ணல. மொத்தத்துல 5000 தான் எங்களோட பட்ஜெட்ன்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னா காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து பாப்பாக்கு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு, கேக் கட் பண்ண அந்த டைம்ல இருந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முக்கியமான நபர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள மட்டும் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, கேக் கட் பண்ணணும்னு சொன்ன டைம் 10:30. ஆனா கொஞ்சம் முக்கியமானவங்கலாம் வந்த டைம் 12:30 எல்லாம் தாண்டி தான். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வந்து அதுக்கு முன்னாடியே நான் கிளம்பவான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அவர கொஞ்சம் கோவப்பட்டவர ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேக் கட் பண்ண உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு 2, 3 ஃபோட்டோ மட்டும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க வந்துட்டு 9:00 வந்துர்றதாகவும், 10:30க்கு கேக் கட் பண்ணாங்கன்னா, 11:00 வரைக்கும் நின்னு முக்கியமானவங்கள மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதாவும் தான் பேசியிருந்தாங்க. ஆனா, நம்ம கேக் கட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா, 12:45 எல்லாம் தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு கேக் கட் பண்ணி முடியும்போது. அதனால அவங்க உடனே கிளம்பிட்டாங்க. கேக்குமே பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு கடையில ஆர்டர் பண்ணல. இங்க ஒரு ஹோம் பேக்கர் இருக்காங்க பக்கத்திலேயே வட்டக்கரையில. அவங்க கிட்ட தான். ஏன்னா, அண்ணா வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக் பண்றவங்க. அவங்களோட டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேக் டேஸ்ட். அதனால அவங்க கிட்டயே ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணதுல உள்ள ப்ளஸ் என்னன்னா, அவங்களே வீட்டுக்கு வந்து எல்லாம் செட் பண்ணி குடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. கேக் டேஸ்ட்டும் சரி, பார்க்கறதுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 5 கேஜி பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இதுல இருக்கக்கூடிய ஃபாண்டன்ட் ஒர்க் அந்த ரெயின்போவா இருக்கட்டும், இல்லன்னா யூனிகார்னா இருக்கட்டும், எல்லாமே ஃபாண்டன்ட்ல தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எடிபிள் தான். பார்க்கறதுக்கும் அழகா இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுவுமே அவங்க எங்களுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணி தந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பந்தி நடந்தது, பரிமாறுனது எதுவுமே வீடியோல இருக்காது. என்னென்ன குக் பண்ணியிருந்தாங்க, அந்த குவான்டிட்டி எதுவுமே காட்ட முடியல. ஏன்னா, வந்தவங்களெல்லாம் ஒன் பை ஒன்னா நாங்க கவனிச்சுட்டே இருந்ததுனால, ஃபோட்டோ, வீடியோ எதுவுமே எடுக்கல. கேக் கட் பண்ணத கூட வீடியோ யாருமே எடுக்கல. அந்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருந்துச்சு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா, கீ ரைஸ் பண்ணியிருந்தோம். கீ ரைஸ்க்கு வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா 2மே பண்ணியிருந்தோம். அதுபோலயே ஸ்டார்ட்டர்ஸ்க்கு சிக்கன் பக்கோடா அண்ட் காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாயாசம், தயிர் உள்ளி இவ்வளோதான் மெனு. இதுலயுமே சிக்கன் பக்கோடா, காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு 11:00 இருக்கும். பர்த்டே முடிஞ்ச அன்னைக்கு நைட்டேனா, மதியம் மட்டும் இல்ல, ஈவினிங் நைட்டுன்னு நைட் வரைக்குமே ஆட்கள் வர போகன்னு இருந்துச்சு. இவங்க கூட ஒர்க் பண்ற இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10:00 போல தான் வரவே செஞ்சாங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 11:30 இருக்கும். பாப்பாவ கூட ஒழுங்கா கவனிக்க முடியல. ஏன்னா, அந்த அளவுக்கு ஆட்கள் வர போகன்னு நைட் வரைக்குமே இருந்துச்சு. எங்களோட மனசாட்சிப்படி நாங்க எல்லாரையுமே நல்லா தான் கவனிச்சு அனுப்புனோம். அப்பாடா! எப்படியோ நல்லபடியா ஃபங்ஷன நடத்தி முடிச்சுட்டோம்னு நெனைக்கும்போது தான், அம்மா மறுநாள் கால் பண்ணி, "நீ இவங்க கிட்ட பேசலையாமே, இவங்கள கண்டுக்கலையாமே" அப்படின்ட்டு ஒரு 2 பேர சொன்னாங்க. என்னோட பார்வைக்கு நான் எல்லாரையுமே நல்லா தான் கவனிச்சு அனுப்பியிருந்தேன். ஆனா, ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் அவங்கள கூப்பிடலனாலும் கம்ப்ளைண்ட் தான், கூப்பிட்டாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட் கண்டிப்பா பண்ணிட்டு தான் போவாங்க. ஃபைனலி இந்த மிச்ச மீதிகள தான் என்னால வீடியோ எடுக்க முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.